வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். விஜய் பிஜேபி கூட உண்மையிலே நெருக்கம் காட்டுறது திமுகவா விஜயா அப்படின்னு பார்த்தோம் போன வீடியோவில். நம்ம வந்து திமுக ஏன் பிஜேபி கூட நெருக்கம் காட்ட மாட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்து விஜய் சட்டமன்றத்திலேயே வன்னியரசு பேசும்போது சபாநாயகர் சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து பிஜேபி கூட எதிர்ப்பாலாம் இருக்க மாட்டோம், எல்லாரையுமே நாங்கள் வந்து அனுசரணையாக தான் போவோம், அனுசரித்து கொண்டு போகணும் தான் நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. இது ஓப்பன் டிக்ளரே பண்ணிட்டாங்க. அடுத்தது என்னன்னா, இப்போ உங்களுக்கு காங்கிரஸ் அவங்க கூட இருக்கிறது பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற இடத்த பூரா பிஜேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க, காங்கிரஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து காங்கிரஸ்காரவங்களுக்கு வச்சிருக்கிறதுல நம்ம பிஜேபிக்கு பெரிய கோபம். இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, என்ன நெருக்கம் காட்ட போகிறாங்க அப்படின்னா, இப்போது பிஜேபி எதிர்த்து ஒரு காலமும் விஜய் ஆட்சி பண்ண மாட்டார். ஏன்னு சொல்கிறேன், இப்போ காங்கிரஸ் இருக்காங்க, இப்போ காங்கிரஸ்காரங்க இப்போ ஏடிஎம்கேலேருந்து ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த மெஜாரிட்டிக்கு தேவையான ஆட்கள்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைஸாக காங்கிரஸை கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பிஜேபி கூட இணக்கமாக தான் போய் ஆகணும். ஃபஸ்ட்டு அவங்க நிதி வாங்கணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிஜேபி இணக்கமாக போனதால் எங்களுக்கு நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அந்த 5 வருஷம் ஆட்சி செய்ய விட மாட்டாங்க. இன்னொன்று என்னமாவது பண்ணி குழப்பம் பண்ணி நிறையா கேஸெல்லாம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கரூர் வழக்கு இருக்குது, இதெல்லாம் காரணம் காட்டி பிஜேபி வந்து ஆட்சியை கலைச்சிருவாங்க, இல்லை விஜயத்துக்கு உள்ளே போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை. ஏன்னா போடாத ஆளுக்கிட்ட முதலமைச்சராக இருந்தாலும் உள்ளத்துக்கு போட முடியாதெல்லாம் இல்லை. முதலமைச்சராக இருக்கும்போது தான் அரவிந்த் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே போட்டாங்க. நம்ம ஜார்க்கண்டில் முக்தி மோர்ச்சா கட்சியில் அந்த சிபுசோரன் ஒரு பையன் ஹேமந்த் சரணத்துக்கு உள்ளே போட்டாங்க. முதலமைச்சராக இருந்தாவெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் விட்டுட்டு தேட மாட்டாங்க. வழக்குன்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அதனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க இணக்கமாக தான் போய் ஆகணும். ரொம்ப எதிர்ப்பு அரசியல் செய்ய முடியாது. ஆனால் இப்போ கல்லாப்பட்டி கூட்டணியில் இருந்துக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ இந்த ஒரு ஐஎம்எல்ஏ ஒரு விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சி போயிட்டா இது மதசார்பற்றம் ஆயிருமா? இவங்க தான் இந்தியாவுக்கு இவங்க மட்டும்தான் மதசார்பற்றவங்கள்னு எழுதி கொடுத்துருக்கா? அப்படி இது வந்து எப்படி சொல்கிறது, ஒன்றா அடுத்து விஜய் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண ஒன்றா வெளியில் வரும். இப்போ இவங்க வெளியில் ஆல்ரெடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மினிஸ்ட்ரி வேணாம், எப்போனாலும் நாங்கள் வெளியே வந்துடுவோன்ற மாதிரி தான் இருக்காங்க. எப்படா எதுலடா பிடிக்கும் நம்ம வெளில வரலான்ற மாதிரி தான் இருக்காங்க. அடுத்தடுத்து ஒன்று இவங்களுடைய சித்தாந்தம் கொள்கைகள் பிடிக்கல அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் வெளியே வந்து தான் ஆவாங்க. அப்போ தான் கங்கா சந்திரமுகியாக மாறுறது நமக்கு தெரியும். நம்ம விஜய் வந்து எப்படி பிஜேபி கூட எவ்வளோ இணக்கமாக போகிறாரு அப்படின்றது இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. போக போக தெரிஞ்சு ஒன்றா வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு ஆட்சி கலைஞ்சிருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுக்கு தான் இந்த அதிமுக எம்எல்ஏ பேக்கப். அவங்கள எல்லாம் விசில் சின்னத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்க வச்சிடலாம், வச்சா மெஜாரிட்டிக்கு ஆள் இருக்கும். ஏன்னா அதிமுககாரங்க பெருசாக பிஜேபிக்கு வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் இருந்தது தானே, அவங்களுக்கு வந்து அது பழகுனது தான். அதனால அவங்க பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இப்போது அடுத்து கங்கா சந்திரமுகியாக மாறுறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில். இது எதை நோக்கி போகுது? ஏன்னா நீட் தேர்வுக்கு வாயை திறக்கலை, இது மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்த எந்த திட்டத்துக்கும் வாயை திறக்கலை, இப்படியே வாயை மூடிக்கிட்டே இருந்தா. ஆனால் இவனுங்க வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு திமுக எதிர்த்து குரல் கொடுக்கணும், திமுக எதிர்த்து குரல் கொடுக்கணும்னா ஆளுங்கட்சி யாரும் அவங்க தான்ப்பா குரல் கொடுக்கணும். திமுக எப்படிப்பா குரல் கொடுக்கும்? இதில் வேறு திமுக வந்து பிஜேபி கூட போகுது, திமுக பிஜேபி. ஏன்னா கொஞ்சம் சிறுபான்மை ஓட்டும் வந்து வாங்கி அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரணும். ஏன்னா கரூரில் சொல்லிட்டாப்புல, இந்த ஒரு தடவை நம்ம உங்களுக்கு பாடம் போட்டு பத்தாது, வரக்கூடிய எல்லா எலெக்ஷன்லையும் எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார், நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ்.